இந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பு காவல்துறையில் நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்க. ஏன் மின்சார இணைப்பை துண்டிக்க சொல்கிறீங்க? எங்காலும் மேலே ஏறி எதை போஸ்ட் மாதத்தில் ஏறுவான், விழுவான், பயராக. அப்போ இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி தான் அழுத்தம் கொடுத்தாரு. அவர் அழுத்தம் கொடுத்தா நீங்கள் முடியாதுன்னு கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் கட்சியினுடைய தொண்டனுடைய உயிர் முக்கியம் இல்லையா? 100 பேர் பயணம் செய்கிற அந்த ஓல்வா பஸ்ஸுக்குள்ளே என்ன இருந்தது? எப்படி அங்கே 16 ட்ரோன் பறந்தது கேமராவோட? ஜனநாயகன் படத்துக்கு அது ஒரு காட்சி வைக்கிறதுக்கு இருந்தீங்களா? இப்படி பல கேள்வி ஓடுது. இதெல்லாம் கேட்கிற பொழுது ஆதவர்ஜனாக்கு வேர்க்குது, மதியழகனுக்கு வேர்க்குது. உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் காரணம் யார்? விஜய் தான். ஜனவரியில் எப்படியும் அவருக்கு சம்மன் அனுப்பிடுவாங்க. விஜய்க்கு சார் சூப்பர் ஸ்டார். சார் சூப்பர் ஸ்டாரு இந்திய சட்டத்துக்கு, இந்திய ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவர் தானே. மக்கள் அணின்னு சொன்னார். என்னோட அணி மக்கள் அணி அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் விஜயகாந்த் என்னுடைய கூட்டணி மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணி, பெருமாளோடு கூட்டணி, ஈஸ்வரனோடு கூட்டணி, பரமசிவனோடு கூட்டணி, எல்லாம் எங்கள் பாய்ஸ்காரில் இருந்தது. கடைசியாக கைது போட வருவார். இப்போ பீஸ் கோயில், ஜட்டேக்கார், புட்டேக்கார் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஃபைனல் பண்ணியிருக்கியா? நமக்கு 90 சீட்டு வேணும். நீங்கள் 140 எடுத்துங்க, மீதி 94 எங்கிட்ட கொடுத்துருங்க. விஜய் நான் பார்த்துக்கிறேன், அன்புமணியை நான் பார்த்துக்கிறேன், டிடிவி, ஓபிசி எல்லாம் பாஜக எம்எல்ஏ. தொடர்ந்து மேடைக்கு மேடை பாஜக திட்டுறாரு. எப்படி சார் பாஜகவோட? இல்லை, பாஜக எங்கே திட்டுறாரு? சமீப காலமாக காமிங்க. பாஜகன்னு சொல்கிறாருல்ல, பாஜகன்னு சொல்கிறாரு தவிர மதவாத சக்தி, சங்கி ஏதாவது இப்படி சொல்லுங்க. எல்லாத்தையுமே திமுக சொல்லிட்டு தாவேக்கா நிலைப்பாடு என்ன? தாவேக்கா எப்படி தப்பிக்க முடியும்? தாவேக்கா அதிமுக பாஜகவில் போய் ஒளிந்து கொள்வதை தவிர வேறு வழி. பாஜகவினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டார். கண்டிப்பாக இப்போ ஜனவரியில் சம்மன் கண்டிப்பாக வரும். கூட்டணி ஒத்துக்கொண்டால் நிரபராதி, கூட்டணி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் குற்றம். தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையா இல்லை இறுதிக்கட்ட விசாரணையான்னு தெரியல சார். எல்லாம் மொத்தமாக சிபிஐக்கு அழைத்திருக்கிறார்கள். தாவேக்காவை சார்ந்த எல்லாருமே போயிருக்கிறாங்க. ஸோ இறுதிக்கட்டமாக இது என்ன சார்? சிபிஐ முடிவில் என்ன தெரிஞ்சிருக்கு? கரூர் சம்பவத்தோட அப்டேட் என்ன? தாவேக்கா பாஜக கூட்டணி இதுதான் இறுதிக்கட்ட விசாரணை முடிகிற பொழுது அதுதான் முடிவு. இல்லை சார், நான் கரூர் பற்றி கேட்குறேன். நீங்கள் பாஜக கூட்டணி ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஒரு 15 வருடம் பின்னோக்கி போகணும். 2G வழக்கு, கனிமொழி சிறையில், 2G ராஜா சிறையில், கலைஞர் டிவி சிஇஓ சரத் ரெட்டி சிறையில், திகார் சிறையில், சென்னையில் புழல்லாம் இல்லை, திகார் சிறையில். 2009 காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, ஈழ யுத்தம் நடந்து முடிஞ்சது. காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தால் திமுக வெற்றி பெறாதுன்னு அப்போ ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு. அப்போது சிபிஐ ஒரு குழு வருது. கலைஞர் டிவி அலுவலகம் எங்கள் அறிவாலயத்துக்கு மேலே. அங்கே சிபிஐ அதிகாரிகள் கருணாநிதியுடைய 2வது மனைவி யார்? ஸ்டாலினுடைய அம்மா. முதல் மனைவி மூக்க அம்மா, கனிமொழி அம்மா 3வது பொண்டாட்டி. இப்படி 4வது பொண்டாட்டி எங்கே இருக்குன்னு அப்புறம் அடுத்து பார்த்துக்குவோம். புரியுது. இப்போ 2வது மனைவியான தயாளு அம்மாட்ட விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிங்க 600 கோடி ரூபாய் வந்தது? இந்த 600 கோடி 2Gயில் வழியாக வந்ததா, லஞ்ச பணத்தில் வந்ததா, கள்ளப்பணத்தில் வந்ததா? இதுக்கு ஆடிட்டர் கணக்கு வச்சுருக்கீங்களா? இது யாராவது டொனேஷன் கொடுத்தாங்களா? இந்த 600 கோடிக்கு நீங்கள் கணக்கு சொல்லினா நீங்கள் கைது செய்யப்பட வேண்டி வரும். இது எங்கள் பேச்சுவார்த்தை முதல் மாடியில். கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டணி இல்லைங்க. உங்களோட கூட்டணி சேர்ந்தால் எவனும் உங்கள் ஓட்டு போட மாட்டான். ஈழ பிரச்சனையோட துரோகியே திமுக கருணாநிதினு சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் உங்களோட கூட்டணி சேர முடியாது இங்கே. அப்போ அங்கே மேலே சரிம்மா 600 கோடிக்கு வழி சொல்லலை, கைது செய்வதை தவிர ஒரு வழி இல்லை. கருணாநிதி கடைசியில் எதில் கைது காமிக்கிறே போடுறான் பார்க்க, நோட்டை கொண்டா. கூட்டணி முடிந்து விட்டது, விசாரணை முடிந்து விட்டது. ஆமாம், சரியா? ரெண்டுமே ஒரே டைமில். இந்த கூட்டணி முடிஞ்சு காரில் ஏறி யார் போகிறா? காங்கிரஸ் டெல்லி பிரதிநிதி போகிறாரு, சிபிஐயும் விசாரணை முடிஞ்சு போகுது. இது அப்படியே இப்போ கொண்டு வந்து பொருத்தி பாருங்க. இப்போ ஆதவர்ஜன விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரா? கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் விசாரணை போயிட்டு வந்துட்டாரா? நிர்மல்குமார் போயிட்டு வந்துட்டார். என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா?
அத்தனை பேர்ட்டையும் என்ன இந்த கூட்டம் கூடுவதற்கு முன்பு காவல்துறையில் நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்க. புஷியும் பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் எங்களுக்கு இந்த இடத்துல கொடுங்க, வேலுச்சாமிபுரம் முட்டிச்சந்தில் கொடுங்க. முட்டிச்சந்தில் நீங்கள் மின்சார இணைப்பை துண்டிச்சிருங்க, நாங்களே ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிக்கிறோம். அப்போது ஏன் மின்சார இணைப்பை துண்டிக்க சொல்கிறீங்க? எங்காலும் மேலே ஏறி எதை போஸ்ட் மரத்தில் ஏறுவான், விழுவான், ஃபயர் ஆகும். அப்போ இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? யார் கேட்குறான்? சிபிஐ. உங்கள் தலைவரை ராத்திரிக்கு 8 மணிக்கு தான் வருவார். காலையில் 8 மணிக்கு அங்கே கூட்டம் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் தெரியும். ஏன் எங்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி தான் அழுத்தம் கொடுத்தாரு. அவர் அழுத்தம் கொடுத்தா நீங்கள் முடியாதுன்னு கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு உங்கள் கட்சியினுடைய தொண்டனுடைய உயிர் முக்கியம் இல்லையா? அப்போது சின்ன இடத்தில் அதிகமாக கூட்டம் சேர்ந்தால் இது உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படும்னு திட்டம் போட்டு செஞ்சீங்களா? இது உங்கள் தலைவருக்கு தெரியுமா? உங்கள் தலைவரே 8 மணி வரைக்கும் தொண்டன் கூடி இருக்கிறத கூட்டம் சேர்ந்துருச்சா? இதெல்லாம் கண்காணிச்சு தான் வந்தாரா? 100 பேர் பயணம் செய்கிற அந்த ஓல்வா பஸ்ஸுக்குள்ளே என்ன இருந்தது? எப்படி அங்கே 16 ட்ரோன் பறந்தது கேமராவோட? ஜனநாயகன் படத்துக்கு அது ஒரு காட்சி வைக்கிறதுக்கு இருந்தீங்களா? இப்படி பல கேள்வி ஓர்த்துக்கிட்டு எல்லாம் சிபிஐ பயிற்சி பெற்ற அதிகாரிகள். அவன் ஏதோ நம்ம வட்டச் செயலர் வண்டு முருகு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கிற பொழுது ஆதவர்ஜனாக்கு வேர்க்குது, மதியழகனுக்கு வேர்க்குது. அவர் ஏட்டை விசாரிக்க போகாத ஆள் யார்? மதியழகன். அப்போ நிர்மல்குமார் எல்லாம் வேத்து பூத்து விறுவிறுத்து உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் உங்கள் தலைவருக்கு சொன்னீங்களா? ஆமாம், அவர் சொல்லித்தான் நாங்கள் செஞ்சோம், மேலேருந்து உத்தரவு வந்தது. அப்போது உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் காரணம் யார்? விஜய் தான், தலைவர் தான். தலைவர் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். இதனால் எங்கள் அண்ணன்கிட்ட பேசிங்க. இப்படி வந்தால் இப்போ A1 குற்றவாளி யார்? அண்ணன் தான். நீங்கள் எப்போவுமே ஒரு மர்டர் நடந்துருச்சுன்னா A1 A2 A2 A3 A5 எல்லாம் போட்டு அடையாளம் தெரியாத மற்றும் பலர், அடையாளம் தெரியாத மற்றும் பலர், அடையாளம் எனக்கு ஆளை பார்த்தா தெரியும், பேர் தெரியாது, அப்படி சிலர் குற்றவாளி சார்ஜ்ஷீட் போடும்போது குற்றப்பத்திரிக்கை போடும்போது இந்த A7 A1 ஆயிடுவார், A1 A7 ஆயிடுவார். அடையாளம் தெரியாதவர் அடையாளம் தெரிஞ்சிடும். இப்போ விஜய் அடையாளம் தெரியும் யாருக்கு? சிபிஐக்கு. இந்த ஜனவரியில் எப்படியும் அவருக்கு சம்மன் அனுப்பிடுவாங்க. விஜய்க்கு சார் சூப்பர் ஸ்டார். சார் சூப்பர் ஸ்டாரு இந்திய சட்டத்துக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவர் தானே. அப்படிலாம் விஜய் அவர்கள் அவர் இந்திய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படாதவர். பனையூரை தாண்டி வெளியே வர முடியும். சிபிஐ இங்கே வரணும். அது 41 பேருக்கு நடக்கலாம். நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தா நடக்கலாம். நீங்கள் ஜேபிஆர் பேர வில்சன் 5000 ரூபா அனுப்பலாம். ஆனால் பனையூரே பேர் தெரிஞ்சு எங்கே போயிடும்? சிபிஐக்கு போயிடும். சிபிஐ ஆஃபீஸ். ஆமாம், அந்த கட்டணத்தை அப்படியே பேர் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, கடல் வழியை இழுத்துட்டு போயிடுவானுங்க. அதனால் இப்போது அதான் சொல்லிட்டார், நான் இனிமேல் தனியாலாம் பயணிக்க மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? தனியாக இனிமேல் நான் பயணிக்க மாட்டேன், ஸ்ட்ரெங்க்டாக தான் பயணிப்பேன். அணியா இனிமேல் அதிமுக அணி, பாஜக அணி, மக்கள் அணின்னு சொன்னார். என்னோட அணி மக்கள் அணி அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் விஜயகாந்த் என்னுடைய கூட்டணி மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணி, பெருமாளோடு கூட்டணி, ஈஸ்வரனோடு கூட்டணி, பரமசிவனோடு கூட்டணி, எல்லாம் எங்கள் பாய்ஸ் கடலில் இருந்தது. எங்கே கடைசியாக பாய்ஸ் கடலில் நான் பார்க்குற கடவுள் மக்கள் எல்லாம் ஜெயலலிதா உருவத்தில் வந்து அங்கே செட்டில் ஆகிட்டார். அதோட கட்சி செட்டில் ஆகி போச்சு. இப்போ அதே தான் விஜய். ஏன் சிரஞ்சீவி என்ன பண்ணார்? ஜெயிச்சார், கூட்டம் சேர்த்தார், எம்எல்ஏ வந்தாங்க, எல்லாம் வந்து கடைசியில் கட்சியை காங்கிரஸ் இணைச்சிட்டு போயிட்டார். இப்போ பவன் கல்யாண் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார். அண்ணன் காளி இப்போ தம்பி வந்திருக்கார். இப்போ இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் என்பது 75 ஆண்டு காலமாக திமுக, அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இது. ஆமாம், திமுக இல்லை அதிமுக, இது ஒரு பெரிய. இப்போ பீஸ் கோயல் வந்தார், வந்து கேட்டார், என்னையா எதிர்க்கட்சி வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க எடப்பாடி, பல ஊழல் நடந்துட்டுருக்க, நீங்கள் எதிர்த்து அறிக்கை விட்டு அண்ணாமலை மாதிரி பரபரப்பாக்குங்க. அப்போ எடப்பாடி சொன்னாராம், இப்படியெல்லாம் பரபரப்பாக்குனா பாதி பேர் ஜெயிலில் இருப்பான். முதல் ஆளாக நீங்கள் மைதா மாத்திரையை
பண்ணி பல ஆயிரம் கோடி வச்சுருக்காரு. யார்? தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், ஹெல்த் விஜயபாஸ்கர். பாண்டிச்சேரியில் ஒரு போலி மருந்து கம்பெனி தயார் பண்ணானுங்களா, எல்லாம் போலி 13 ஓல்வா கார், ஒரு கார் 3 கோடி ரூபா. ரெங்கசாமி ஓட்டிகிட்டு இருக்காராம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போது அதே போல் நிலைமை வந்துடும். அதனால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதிர்கட்சி வேலையை செய்யவே முடியாது. நாளைக்கு அதிமுக வந்தாலும் திமுக எதுவும் செய்யாது. அண்டர்ஸ்டாண்டிங். இவருக்கு வந்து அவர் 10,000 கோடி ரூபா கொடுத்துருவார், திருடுதில் ஒரு பங்கு கொடுத்துருவார். அவர் வந்தால் இவர் 10, எல்லாம் துபாயில் டீலிங்கில் முடிஞ்சிடும். அப்போது பீஸ்க்கு அப்போ செய்ய மாட்டேங்க. அப்போ இப்படியே ஜெயிக்க முடியும். அதனால தான் சார் புனிதமாக வர்றேங்க தூய சக்தி விஜய் அவர்கள் ஜெயிப்பார். ஆமாம், விஜய் இப்போ கடைசியில் எங்கே வந்து சேர்றாரு? பாஜக வழியாக அதிமுக கூட்டணிக்கு. பாஜக வழியாக வேற பாஜக தான் கொண்டு வரும். அமித்ஷா தான் பாஸ் தான், படா பாஸ் தான் கொண்டு வர முடியும். இவர் எடப்பாடி முட்டி மோதி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. இப்போ அந்த வேலை யார்கிட்ட விட்டார்? படா பாஸ், டெல்லி பாஸ் விட்டார். படா பாஸ் இப்போ கடைசியாக கைது போட வருவார். இப்போ பீஸ் கோயில், ஜட்டேக்கர், புட்டேக்கர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஃபைனல் பண்ணியிருக்கியா, நமக்கு 90 சீட்டு வேணும். எவ்வளவு? 90. நீங்கள் 140 எடுத்துங்க, மீதி 94 எங்கிட்ட கொடுத்துருங்க. விஜய் நான் பார்த்துக்கிறேன், அன்புமணியை நான் பார்த்துக்கிறேன், டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பாஜக எம்எல்ஏக்கள் தான். திமுக அடிக்கிறதுக்கு ஒரு பிளான். ஆமாம், பாஜக எம்எல்ஏக்கள் தான். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாதத்தில் பாஜக முதலமைச்சர். இப்படி இப்போ ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஓடிட்டுருக்கு. இப்போ விஜய் என்ன முதலமைச்சர் கனவு? விஜய் வந்து எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி விஜயே பாஜகவுடைய முதலமைச்சரான ஆச்சரியப்படுறதுல சார். அப்படிலாம் ஆக மாட்டாது. தொடர்ந்து மேடைக்கு மேடை பாஜக திட்டுறாரு. அவர் எப்படி சார் பாஜகவோட? இல்லை, பாஜக எங்கே திட்டினார்? சமீப காலமாக காமிங்க. பாஜகன்னு சொல்கிறாருல்ல, பாஜகன்னு சொல்கிறாரு தவிர மதவாத சக்தி சங்கி எதாவது இப்படி சொல்லுங்கள். அது எப்படி சொல்லுவார்? அதுதான் அரசியல். நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவே இல்லை. அது மத அரசியலில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு சொல்லிட்டாரு சார். மத அரசியல் மக்களுக்கான தானே, ஆடு மாடுகளுக்கு. மதத்தை வச்சு திமுக அரசியல் பண்ணால் அதில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அங்கே சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? இவர் ஒரு மத சிறுபான்மை தானே. ஜோசப் விஜய் தானே, மக ஜேசன். அப்போ நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் ஆதவர்ஜினா பேசுகிறார், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், பாகிஸ்தானை தோற்கடிச்சாச்சு. இப்போ அதிமுக காலி, எங்களுக்கு திமுக தான் சண்டை. யார் சொல்கிறா? அப்போ உங்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் நாடுனா இழப்போம். அப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம் பாஜக அப்படி தானே சொல்லுது. பாஜக சொல்லுவதை யார் சொல்கிறா? ஆதவர்ஜினா சொல்கிறா. அப்போது சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? பாண்டிச்சேரியில் முழுக்க பாண்டிச்சேரி அரசியல் யார்கிட்ட வந்துருச்சுன்னா சிறுபான்மை கிறித்தோர்கிட்ட வந்துருச்சு. ஆதவர்ஜாவுடைய மச்சாங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவர் தான் இனிமேல் பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சரை தீர்மானிப்பார். விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் பாஜகவினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டார். கண்டிப்பாக இப்போ ஜனவரியில் சம்மன் கண்டிப்பாக வரும். கூட்டணி ஒத்துக்கொண்டால் நிரபராதி, கூட்டணி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் குற்றவாளி. பாஜக எப்பவுமே கழுத்தில் தான் கத்தி வைப்பான், வேறு கையில் காலில் இடுப்புல எல்லாம் வைக்க மாட்டான். மிரட்டுறதுலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக கத்தி தான். இங்கே திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணும். அகில இந்திய அளவில் திமுக தான் பாஜகவுக்கு பெரிய வில்லை. 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஜிஆர் சாமிநாதனை எடுத்து இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மானம் கெட்டு போய் நிற்குது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே ஆர்எஸ்எஸ் மதவாதின்னு 120 எம்பி சீல் அடித்து கொடுத்துருக்கான். மேலவை கீழவையே முடங்கி காலி பண்ணிட்டு போயிட்டான். இது வரைக்கும் வரலாறே இல்லை. அப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே இப்போ பாஜக சங்கினா நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே ஆடுது. இது யார் பண்ணுறா? பாஜக இல்லை, திமுக தான் பண்ணுது. திருமாவளவன் யார்? எந்த கூட்டணி? திமுக. அப்போ திமுக அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு பெரிய வில்லனாக இருக்குது, காங்கிரஸை விட. அப்போ இங்கே திமுகவை தோற்கடிக்கணும்னா முதல்ல எதாவது இங்கே மாநிலத்தில் அதிகாரத்திலேருந்து எடுக்கணும். அதுக்கு தான் விஜயை கொண்டு வராங்க. இதுதான் விஷயம். இதெல்லாம் பாஜக நீங்கள் டிப்ளமேட்டிக் அரசியல் சார். ஆனால் இப்போ சிபிஐ விசாரணை வருது. சிபிஐ விசாரணைக்கு ஆனந்த் அவர்கள் எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு. வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்களோட பதில்கள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சில ஆதாரங்களை அளிச்சிருக்கோம். அது என்ன சார் ஆதாரம்? இவங்க சைட்லேருந்து என்ன ஆதாரம் அப்படி கொடுத்துருக்குறாங்க? எல்லாம் திமுக தான் எங்களை செயற்கையாக இந்த கூட்டத்தை நடத்தி
திமுக தான் இந்த கூட்டத்திற்கான சிதைப்பதற்கு காரணம் திமுக ஆட்கள் உள்ளே பூந்துட்டான், செந்தில் பாலாஜி ஆளுக்கு உள்ளே பூந்துட்டான். அவங்க என்ன சார் எல்லாமே திமுகன்னு சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக தானே அவங்களுக்கு. ஆமா, மாவட்ட செயலாளர் ஒரு வீட்டுக்கு போனாலும் அதுக்கு திமுக காரன் தான் காரணம்னு சொல்றாங்க. இது என்னதான் தாவேக்கா இல்லை, நீங்க ஒரே பிரதான எதிரி திமுக தானே. அதுக்காக எல்லா விஷயத்துக்குமே திமுக. ஆமாம், நீங்கள் சகோதரி அஜிதா ஆக்னஸ் மருந்தை குடிச்சு 115 மாத்திரை போட்டுச்சுன்னா திமுக குடும்பம். பெல்லிக்ஸ் சொல்கிறாரு திமுக சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி தான் வழிமறித்தார் அஜிதா. அங்கே திமுக கொஞ்சம் திமுக கொடி கட்டியிருந்தாங்கன்னு சொல்லுவோம். திமுக கைக்கூலிங்க. அப்போது இதுதான் இவர்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கு ஒரே வழி. அது எப்படி சார் ஒரே வழி? எல்லாத்தையுமே திமுக சொல்லிட்டு தாவேக்கா நிலைப்பாடு என்ன? தாவேக்கா எப்படி தப்பிக்க முடியும்? தாவேக்கா அதிமுக பாஜகவில் போய் ஒளிந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அரசியல் தெரியாது. அரசியல் தெரிஞ்ச பூரா அவர்கள் தான் திமுக அதிமுக தான். நீங்கள் இது வரைக்கும் விஜயுடைய தொகுதி எந்த தொகுதியில் அறிவிக்கப்படவே இல்லை. ஆனால் அமைச்சர் லிஸ்ட்லாம் போட்டாங்களாம். யார் யார் அமைச்சர், யார் யார் முதலமைச்சர், அந்த மாதிரி லிஸ்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்கான். தொகுதி மட்டும் அறிவிக்கலைன்னு ஒரு புரணி பதவிட்டு இருக்கு. இருக்கலாம், அது முதல்ல அந்த செய்தி வந்தது. ஆமாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, புஷி ரெவன்யூ மினிஸ்டர், நிர்மல்குமார் பிடபிள்யூ, பள்ளிக்கல்வித்துறை செங்கோட்டையன். அப்போ தானே இன்னும் இப்போது ஒரு 10 பிஏக்களை உருவாக்கலாம். 10 பிஏக்களும் பலாயிரம் கோடி வச்சுருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா, நான் பாஜக நிறைய இடத்துல நிறைய பேசுகிறேன் சார். ஆனால் காங்கிரஸ் கூட ஒரு மறைமுக கூட்டணி போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் சொல்கிறாங்க. தாவேக்காவும் காங்கிரஸும் பேசுவது உண்மைதானா? 150 சமூக வலைதளங்கள் வார் ரூமை ஆதவ் அர்ஜுனா இயக்குறார். ஆமாம் 150 வச்சுருக்கார். 150. ஆமாம். அதே போல் 234 தொகுதிக்கும் 2500 பேர் இயங்கிட்டு இருக்கான். இதுக்கு மட்டும் சமூக வலைதளம் கட்சி தேர்தலுக்காக. ஓகே. ஒரு ஆங்கர் தலைமையில் ஒரு 10 பேர் ஒரு தொகுதிக்கு, ஒரு 10 பேர். அப்போ 234 தொகுதிக்கு 10, 2300, 400, 2500 வந்துடலாம். இதெல்லாம் யார் செலவு பண்ணுறா? கள்ள லாட்ரி பணம் தான். என்னன்னா அந்த தொகுதியில் எந்த சமூகம் இருக்குது, யார் வெற்றி பெறுவா, நாம் யாரை அப்ரோச் பண்ணலாம், வெற்றி பெறுவதற்கு எத்தனை வாக்கு வேணும், இது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், இதை ஆதவ் அர்ஜுனா தான் எத்தனை ஏறக்குறைய 6 மாதம் அது செய்தார். இவர்கள் என்ன முடிவு பண்ணுறான்னா காங்கிரஸை திமுகவிலிருந்து கலட்டி விட வேண்டும். இதற்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலக போகுதுன்னு நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்கிட்டான் மக்கள். நான் கேட்குறேன், திமுக இந்தியா கூட்டணி 40 நாடாளுமன்ற சீட்டு இப்போ இருக்கு. மொத்தமாக அனுப்பியிருக்காரு. அதை ராகுல் காந்தி இழப்பாரா? கண்டிப்பாக இருக்க நிலைமைக்கு முட்டாள் கூட செய்ய மாட்டான். ஆனால் இங்கே என்ன, இந்த மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறான்னு பாருங்க. 40 சீட்டு பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சு யார் கொடுத்துருக்கா? திமுக கூட்டணி கொடுக்குது. விஜய் 4 சீட்டு கொடுப்பாரா? அதுவும் 2019 கொடுத்தாங்க, 2024 இவ்வளவு பெரிய மேஜர் கூட்டாளி, மேஜர் பார்ட்னர் யாரு? திமுக காங்கிரஸ். இது உடையுமா? பேச வச்சுட்டான். இங்கே முட்டாள்கள் தானே. காக்கா பிரியாணி, ஓல்டு பங்கு கோட்ரு 500 ரூபா கொடுத்து ஓட்டு போடுற பயிலுவு தான். பேச வச்சுட்டான். யார்? இந்த கள்ளலாட்ரி பேச வச்சுட்டான். இதெல்லாம் பேசுகிறான் சார். டெல்லியில் சிரிக்கிறான். என்னடா இவ்வளோ முட்டா பயிலாக இருக்கான உங்கள் ஆளுகள்? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லாததை வாய்ப்பு இருப்பதாக உருவாக்குகிறார்கள். சரி, ஓகே. தாவேக்கா அஜித் அவர்கள் எப்போ சார் தலைவர் சந்திப்பார்? சந்திக்கவே மாட்டார். தூத்துக்குடி தூத்துக்குடி இருந்தாலும் சரி, பக்கத்தில் திருநெல்வேலி இருந்தாலும் சரி, புஷி நினைத்தால் சந்திப்பார். புஷி நினைக்க மாட்டார். புஷி அவர்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கிட்டு சாமுவேலுக்கு மாவட்ட தலைவர் பதவி கொடுத்துட்டார். பதவிக்கு பணம் 10 லட்சம், அவ்வளோதான். அரசியலுக்கு வரக்கு முன்னாடி. ஆமாம், அவர் பல கோடி சம்பாதிச்சிட்டார். புஷி பல கோடிகளை அவரை மீறி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். புரியுது. திரிஷாவை விட புஷி தான் முக்கியம். நான் சொல்ல தவறெல்லாம் சொல்லலாம். அந்த அம்மா இவர் முதலமைச்சர் ஆகணும் யாகம் பண்ணுது. புரியுது. எப்போ? ஈரோடு நிகழ்ச்சிக்கு முன்பு கோவாவில் போய் பணிக்கர்கள் நம்பியுதிரிகளை வச்சு பெரிய யாகம். ஏன்னா 41 ஆவி அங்கே சுற்றக்கூடாதுல்ல. எங்கே
ஈரோட்டிலே பனைகளை சுற்றக்கூடாது. அந்த ஆவிகளை சாந்தப்படுத்துவதற்காக பெரிய யாகம். இதை யார் செய்கிறா? திரிஷா தான் செய்யுது. அப்போ விஜய் முதலமைச்சர் ஆவார். அந்த அம்மாவுக்கும் கடுமையான உழைப்பு. அதுதான் நான் சொல்கிறேன். வேறு தவறாக யாரும் எடுத்துக்கூடாது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.